தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் கருகிய தாமரை. தமிழகத்தில் கருகிய தாமரை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழகத்தில் எப்படியாவது தாமரை மலர பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து வருகிறது. அதன் விளைவாகத்தான் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த எல் முருகனை தமிழக பாஜக தலைவராக மாற்றியது, அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியது. அடுத்ததாக ஓய்வு தானாக முன்வந்து பதவி விலகிய ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக தலைவராக்கியது. ஆனால் இருவரும் தாங்கள் போட்டியிட்ட தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்தனர் என்பதுதான் வேதனையான விஷயம். ஆனால் பாஜகவுக்கு கிடைத்த ஆறுதலானது ஏறத்தாழ ஒரு 13 தொகுதிகளில் 1,00,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றது. அது மூன்றாவது ஒரு கூட்டணியாக மாறியது. இந்த பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது மக்களுடைய முழு நம்பிக்கை அல்ல, அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுதான் காரணம். அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற உடனடியாக கட்சியில் உள்ள தொண்டர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். அடுத்ததாக ஒதுங்க ஆரம்பித்தனர். கட்சி மீடியாக்களில் மட்டும்தான் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். கட்சிக்காரர்கள் வேலை பார்க்கவே கிடையாது. கட்சிக்கும் அண்ணாமலைக்கும், தொண்டர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டது. ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பொழுது புலந்தவுடன் திமுக அரசை குறை கூறுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஆடியோ ஃபைல் 1, ஆடியோ ஃபைல் 2, ஆடியோ 3 என்று வெளியிட ஆரம்பித்து பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டுகளை கூறினார். அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு வெடி போன்று தெரிந்தது. ஆனால் அவையெல்லாம் புஸ்வானம் போன்று ஆகிவிட்டன. ஏனென்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படையில் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை திமுக அரசு மீது. ஆனால் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் தமிழக மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் ஓரளவு வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இனிமேல் அந்த பாஜக அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், அண்ணாமலை பார்த்த வேலையை பார்ப்பதற்காக புதிதாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். இனிமேல் அண்ணாமலை பார்த்த வேலையை விஜய் செய்வார். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் பாஜகவுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளில் பாதி வாக்குகளையும் நடிகர் விஜய் பெறுவார். ஆகவே பாஜகவுக்கு இனிமேல் ஏறுமுகம் கிடையாது, இறங்கு முகம்தான். மதுரையில் கூட சீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்த காரணமே அதுதான். ஆகையால் இதுவரை அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகள், இவையெல்லாம் நடிகர் விஜய் பெறுவார். ஆகவே பாஜகவுக்கு இனிமேல் தமிழகத்தில் காலூன்ற வாய்ப்பில்லை, பாஜக மலர வாய்ப்பில்லை, பாஜக கருகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பாஜகவின் வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் பாதி வாக்குகளையும் நடிகர் விஜய் இனிமேல் வாங்குவார். ஆகவே பாஜக இனிமேல் தலைகீழாக நின்றாலும் கூட அந்த வாக்குகளை பெற முடியாது. பரட்டை தமிழிசை சவுந்தரராஜனையோ அல்லது சைக்கோ ஹெச் ராஜாவையோ தமிழகத்தின் பாஜக தலைவர்களாக நியமித்தால் தமிழகத்தில் பாஜகவை தூக்கி நிறுத்த முடியாது. ஆக தமிழகத்தில் பாஜக இனி தலை நிமிரவே முடியாது. பாஜக வளர்வதற்கே வாய்ப்பு கிடையாது. தாமரை மலர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. தாமரை கருகிவிட்டது. 100 ரோடு ஷோ நடத்தினாலும் கூட இனிமேல் பாஜக ரோட்டில் தான் நிற்கணும், கோட்டைக்கு வர முடியாது.